காவேரி வந்து விஜய் வீட்ல இருக்கும்போது கரெக்ட்டா என்ன பண்றாங்க, நம்ம குட்டி காவேரி வந்து அவங்க அப்பாவோட ஃபோன் வந்து எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. "இங்க பாருங்க மிஸ், நீங்களும் நானும் எடுத்துட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே இதில இருக்கு. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஆல்பமா என் அப்பா போட போறாராம்" அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து காவேரி வந்து, சரி குடு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ கரெக்ட்டா வந்து வந்து குட்டி காவேரி உடனே வந்து, ஒரு நிமிஷம் இருங்க மிஸ், நான் போயிட்டு ட்ராயிங் புக்லாம் எடுத்துகிட்டு வரேன். என்னோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன் காட்டுறதுக்கு" அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. எங்கே வந்து காவேரி அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்ட்டா அதில் காவேரியோட ஃபோட்டோவும் இருக்குது. அதை பார்த்து வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என் ஃபோட்டோ தனியா எப்படி இங்கே வந்தது? வந்து இருக்கவே இருக்க சான்சஸே இல்லையே! தனியா அதுவும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நான் எடுத்ததே இல்லையே! இந்த மாதிரி சாரீலாம் நான் கட்டினதே இல்லையே! ஒன்றுமே புரியல எனக்கு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. இந்த மாதிரி ஃபோட்டோ எப்படி இவர்கிட்ட வந்திருக்கும்? இவரோட மொபைல்ல எப்படி வந்திருக்கும்? ம் எ என்ன நடக்குது இங்க? ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. உடனே வந்து இந்த விஷயத்த பத்தி விஜய் கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு வராங்க. "ஒரு நிமிஷம் சார்" அப்படின்றாங்க. சொல்லுங்க மேடம்" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, ஒரு நிமிஷம் இங்க பாருங்க" அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன மிஸ், என்னாச்சு?" அப்படின்னு. "இது என்னோட ஃபோனு. உங்க ஃபோன் தான் எனக்கும் தெரியும். உங்க ஃபோன்ல என் ஃபோட்டோ எப்படி வந்தது சார்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டுட்டு வந்து அப்படியே அதிர்ச்சியா பார்த்துட்ருக்காரு. உடனே வந்து சித்தி, சித்தப்பா, அதுக்கப்புறம் தாத்தா எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. "இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க சார். எப்படி வந்தது? என் ஃபோட்டோ உங்க மொபைல்ல வர என்ன காரணம்? இந்த மாரி காஸ்டியூம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த மாரி சாரீ என்கிட்ட இல்லவே இல்ல. ஆனா இந்த சாரீ போட்டிருக்கேன், ட்ரெஸ்லாம் பண்ணியிருக்கேன். நீங்க என் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க. அது மட்டும் கிடையாது. நெத்தி வடுகுல பொட்டுலாம் இருக்கு. உண்மையிலே சொல்லுங்க சார். இது நான் தானா? என் ஃபோட்டோ எப்படி உங்ககிட்ட வந்துச்சு?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு வந்து, ஐய்யய்யோ! காவேரிக்கு உண்மை தெரிஞ்சுச்சு. இப்போ என்ன என்ன பண்ணுறது? எப்படி சமாளிக்கிறது? அப்படி சொல்லிட்டு யோசனையா இருக்காரு விஜய். "இங்க பாரும்மா, அதெல்லாம் ஃபோட்டோலாம் வந்திருக்காது. ஏதோ எதேர்ச்சியா வந்திருக்கும். அதுக்காக இப்படிலாம் பேசுறதா? உன் ஃபோட்டோ எதுக்கு விஜய் வச்சிருக்க போறான்? அதாங்க எனக்கும் புரியல. அதான் நான் கேட்டுட்ருக்கேன். நான் வந்து குழந்தையோட மிஸ்ஸு. என் ஃபோட்டோ எப்படி இவர்கிட்ட வந்தது? உண்மையிலேயே இது நான் தானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எங்களுக்கே தெரியலையேம்மா. எப்படி வந்தது தெரிலங்க" அப்படின்னு. "அது எப்படிங்க உங்க மொபைல்ல இருக்கு, எப்படி வந்தது தெரிலன்னு சொல்கிறீங்க?" எனக்கு தெரிலன்னா தெரிலன்னு தானங்க சொல்ல முடியும். சரி மொபைல குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. சார், நீங்க பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல சார். என் ஃபோட்டோவ முதல்ல டெலீட் பண்ணுங்க சார்" அப்படின்றாங்க. உடனே வந்து, "அது வந்து இப்போ டெலீட் பண்ண போறீங்களா இல்லையா?" சரி, சரி. இப்போ என்ன டெலீட் பண்ண அவ்வளோதானே. சரி பண்ணிடுறேங்க" அப்படின்னோனே, "இனிமேட்டு என் ஃபோட்டோலாம் உங்கள் ஃபோன்ல இருக்க வேணாம் சார். இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. தேவையில்லாமல் என் ஃபோட்டோலாம் உங்கள் ஃபோன்ல இருக்கிறது எனக்கு பிடிக்கல" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அது கேட்டுட்டு, "என்னடா நடக்குது இங்க?" அப்படின்றாங்க சித்தி. வேறு என்ன பண்ணுறது? காவேரி பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியுமே. அவள் பிடிவாதம் பிடிச்சா அவ்வளோதான். அவளை என்ன பண்ணுதுன்னு தெரில. அவள் ஒரு ஆர்வக் கோளாறு. அதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா. சரிடா, இப்போ காவேரி உன்னை வெறுக்கிற மாதிரி தெரியுதேடா. உன்னை பற்றி நல்ல அபிப்பிராயம் இல்லவே இல்லையே அவளுக்கு. அப்புறம் எப்படிடா அவளை?" அப்படின்னோடனே, "அதெல்லாம் பார்த்துக்கலாம் சித்தி விடுங்க" அப்படின்னோடனே, இதெல்லாம் தேவையா இவனுக்கு? தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கான். அந்த காவேரி ரொம்ப பெரிய ஆள் மாதிரி ஓவராக சீட போடுறா. பாவம் விஜய். விஜயை போட்டு அந்த திட்டுறா. இதெல்லாம் நல்லாவே இல்லை. இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல" அப்படி சித்தப்பா சொல்கிறாரு. "ஏங்க விடுங்கங்க மாப்பிள்ள. அவனா முன்னாடி மாதிரியா மாப்பிள்ள இருக்கா? பழைய ஞாபகம்லாம் மறந்து போயிருக்கா? மறந்து போயிருக்கும்போது இப்போது அவளை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை இன்னொருத்தர் வந்து ஃபோட்டோ வச்சுருந்தா அவளுக்கு கோவம் வருமா வராதா? இது இப்படி யோசிங்க மாப்பிள்ள" அப்படின்னோடனே, "என்ன யோசிக்கிறீங்களோ எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே பாருங்க மாப்பிள்ள, எல்லாம் நல்லபடி தான் போயிட்டுருக்குது. நம்ம தலையிடாமல் இருந்தால் விஜயும் கோவப்படாமல் இருப்பான். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது" அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறார் தாத்தா. உடனே வந்து அப்படி பார்த்து முறைக்கிறாரு அன்பரசு. "பாத்தியா உன் அப்பாவை எப்படி சொல்லிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு. ஏங்க அவர் சொல்கிறதும் கரெக்டு தானேங்க. நீங்கள் தலையிடாமல் இருங்கங்க. தேவையில்லாத பிரச்சனை நம்மளுக்கு எதுக்குங்க?" அப்படி ராதாவும் சொல்கிறாங்க. "நீ என்ன சொன்னாலும் சரி ராதா, இதை நான் விட போகிறதில்ல" அப்படின்னு யோசிக்கிறாரு அன்பரசு.